அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே ஓ ராசா ஐ லவ் யூ டிங் டிங் டிங். ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நண்பர் கார்த்திக் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. உங்கள் பெரும்பாலான படங்களில் உதாரணமாக பச்சை குதிரை, ஒத்த செருப்பு, இரவு நிழல், டீன்ஸ், கான்ட்ரவர்ஷியல் இன்டிமேட் சீன்ஸ் தொடர்பான நுணுக்கமான காமெடி அண்ட் சீரியஸ் காட்சிகள் அடிக்கடி இருக்கும். இது கொஞ்சம் நுணுக்கமான கேள்விதான். இந்த படங்கள் இல்லாமல் இது எங்கிருந்து தொடங்குச்சுன்னா புதிய பாதையில் இருந்தே எனக்கு தொடங்குச்சு. நிறைய சினிமாவுக்காக நம்ம ரொம்ப மேக்கப் போட்டுக்குவோம். ஒரு இயல்பான மனிதனுடைய கதையாக நம்ம சொல்லாமல், ஒரு ஹீரோ அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து இதெல்லாம் தான் செய்வார், இதெல்லாம் செய்ய மாட்டார். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியில் இருக்கிற பச்சை குதிரை, ஒத்த செருப்பு மாதிரி படங்கள் இல்லை. நான் கூட நினைப்பேன், என் கூட தமிழரசன் ஒரு நண்பர் இருக்கார், அவருக்கு இந்த மாதிரியான கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் விஷயங்கள்ல அவ்வளோ உடன்பாடு இருக்காது. அப்போ அவர் அப்பப்போ கேட்கும்போது நான் சொல்லுவேன், சார் இது இங்கே தொடங்கினது கிடையாது, புதிய பாதையில் இருந்தேன். நம்ம வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆரை எப்படி பார்ப்போன்னா ஒரு மாசற்ற ஒரு நாயகன். அவர் வந்து அவருடைய படங்களில் வந்து 6 பாடல்கள் இருக்கும், 3 கதாநாயகிகள் இருப்பாங்க. 3 கதாநாயகிகள் 2 நாயகி கடைசியில் தங்கச்சின்னு சொல்லுவார். அப்போ மக்கள் ஒத்துக்குவாங்க. ரியல் லைஃப்பில் கூட ரொம்ப அவரை வந்து ஹீரோவாக பார்க்கறதுன்றது வேற விஷயம். அது எல்லாருக்கும் பொருந்துமான்னு தெரியாது. ரஜினி சார் வந்ததுக்கு அப்புறமேல கூட ரஜினி சார் வந்து தண்ணி அடிப்பார், தம் அடிப்பார், ஸ்டைல் பண்ணுவார், அதெல்லாம் பண்ணுவார். ஆனால் அம்மாவை தப்பாக பேசுகிற விஷயம் மட்டும் அவர் பண்ண மாட்டார். இதெல்லாம் எனக்குள்ள கேள்வியாக இருக்கும். அம்மான்றவ அந்த வயசில் ஒரு சராசரி பெண்மணி தானே, அந்த வயசில் ஒரு தவறான பெண்ணாக இருந்திருக்கக்கூடாது. இப்போ நம்ம அம்மான்னு கும்புற ஒருத்தி வந்து அந்த வயசுக்கான ஒரு பெண்ணாக இருக்கும்போது சில தவறு நடந்திருக்கலாமே. அப்படி தான் புதிய பாதையில் ஒருத்தி பெற்று குப்பத்தொட்டில் போட்டு போனான். அவள் என்ன கதைன்னு நமக்கு தெரியவே தெரியாது. கடைசி வரைக்கும் நான் அந்த தீர்மானமாக இருந்தேன், அந்த அம்மா யாருன்னு நம்ம படத்தில் காட்ட போகிறது கிடையாது. வழக்கமாக இப்போ தளபதியில் கூட பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சீக்வன்ஸில் சின்ன தாயவள்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். ஸ்ரீவித்யா அம்மா வருவாங்க, ரஜினி சாரும் ஸ்ரீவித்யாவும் பார்த்துக்குவாங்க. அது ஒரு பியூட்டிஃபுல் ராஜா சாருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரில் நீ தான் என்னை பற்றியாமா, நீ தான் என்னை அப்படி விட்டுட்டு போயிட்டியாமா அப்படின்னு கேட்குற ஒரு விஷயம். அது கொஞ்சம் பழமையான விஷயம் மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் எனக்கு அப்புறமேல வந்தது தான் அந்த படம். பட் இருந்தால் கூட எனக்கு அது கொஞ்சம் பழமையான விஷயம் மாதிரி தோணும். அதனால் இந்த படத்தில் நம்ம அம்மாவை காட்ட போகிறது கிடையாது. ஆனால் அம்மாவை செஞ்சது தான் அவனுக்கு ரொம்ப பாதிக்குது. ஒருத்தி குப்பத்தொட்டில் போட்டு போயிட்டா அதை அவனால் தாங்க முடியலன்னா அம்மாவை கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுவான். அங்கே ரொம்ப அந்த சட்டையெல்லாம் கழட்டி தூக்கி போட்டுருவேன். நான் நியூ ஃபேஸாக இருந்ததுனால ஒருவேளை பெரிய ஹீரோ பண்ணியிருந்தா இதெல்லாம் வேணுமாங்கன்னு அவங்க என்னை கேட்டிருக்கலாம், மறுத்திருக்கலாம். நான் ஏற்கனவே வேற ஒரு கேள்விக்கு சொன்ன பதில் மாதிரி நிறவத்து உபயோகம் ரேடியோவில் எதுக்கு சொல்கிறாங்க, பலூன் ஊதி பறக்க வர்றதுக்கான்னு கேட்குற பச்சைத்தனமான அது ஒரு சவுக்கடி. ரொம்ப சும்மா ஏதோ அது ஒரு ஜெயமாலினியோட கவர்ச்சி நடனம், ஜோதிலட்சுமியோட கவர்ச்சி நடனம், சில்க் ஸ்மித்தாவோட கவர்ச்சி நடனம், இதெல்லாம் இருந்தால் ஒரு படம் வியாபாரம் ஆகுன்ற மாதிரி நிறவத்து உபயோகங்கள்னு ஒரு டயலாக் வச்சா அந்த படம் வந்து பிச்சுட்டு ஓடிடும், சிலோஜுப்ளி ஓடிடுங்கிறதுக்காக வைக்கப்பட்டது இல்லை. அது ஒரு பெயின். த சேம் டைம் நம்ம வந்து குடும்ப கட்டுப்பாடை வலியுறுத்துகிற மாதிரி ஒரு விஷயம். அந்த படம் வந்ததுக்கு அப்புறமேல அரசாங்கத்திலேருந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் விருது, ஒரு பெரிய தட்டு கொடுத்தாங்க. அது வந்து குடும்ப கட்டுப்பாடை விளம்பரப்படுத்துறதுக்கு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம், ஆனால் இந்த ஒரு டயலாக் வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய லெவலில் உபயோகமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நிஜமாகவே ஒரு மனிதன் அவன் வந்து சகல நல்ல கெட்ட வீக்னஸ் நிறைந்த ஒரு மனிதனா, நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கும். அப்படிப்பட்ட ஏன் ஒருத்தனை கதாநாயகனாக நம்ம காட்டக்கூடாதுங்கிறதுக்கான விஷயந்தான் புதிய பாதை. அப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு கேரக்டரை எடுத்துக்கும் போது அவனுக்கு எந்த அழகுமே தெரியாது. உதாரணத்துக்கு கதாநாயகி வந்து வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டு வச்சிருப்பா. அதை பார்த்துட்டு இவன் சொல்லுவான், என் வீட்டை யார் இப்படி அசிங்கப்படுத்துறது யார் அப்படின்வான். அவனுக்கு வந்து அது அசிங்கமாக தான் தெரியுது. ஸோ இப்படி நான் காட்சிப்படுத்துறது எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அவனுடைய அறிவுக்கும் அவனுடைய வளர்ப்பு முறைக்கு எது சரியோ அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் இரவு நிழலில் கூட செத்துப்போன தாய்கிட்ட அது செத்து போச்சுன்னு தெரியாமல் பால் குடிக்கிற ஒரு குழந்தை, அந்த குழந்தையோட வாழ்க்கை என்னவாக இருக்கும். அங்கேருந்து ஆரம்பித்து அவன் சந்தித்தது பூரா அருவறுப்பான. நீங்கள் நிறைய பேர் ஜெயிலில் இருக்கிறவங்கள கேட்டிங்கன்னா, கொலை பண்ணவங்க கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு விதமான அசூசையான விஷயங்களை அவன் கடந்து வந்திருப்பான். அப்படிப்பட்ட ஒரு கதாநாயகனை நான் இரவு நிழலில் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து இவன் ஒரு படம் பண்ணியிருக்கேன். இவனில் அந்த கதாநாயகனுக்கு அந்த மாதிரி ஒரு பாதிப்பு இல்லை. பச்சை குதிரையில் வந்து அவனும் அதே மாதிரி தான். அவன் வந்து கொஞ்சம்
சாடிசம் வந்து அவனுக்கு திருப்தி கொடுக்குது. அந்த மற்றவங்கள துன்புறுத்தி அதில் அவனுக்கு வந்து இன்பம் கிடைக்கிற ஒருத்தன் அப்படின்னு ஆரம்பித்து கடைசியில் வந்து அவன் எப்படி மாறுறான். ஒரு 4 பேருக்கு நல்லது செஞ்சோம்னா நமக்கு மாலை போடுவாங்க, கை தட்டுவாங்க அப்படின்னு அதுக்காக அவன் அலைய ஆரம்பித்து அதுக்கப்புறம் கைத்தட்டலும் இல்லாமல் மாலையும் இல்லாமல் நல்ல விஷயங்களை செய்கிற ஒரு கதாநாயகனாக மாறுற மாதிரி நம்ம சொசைட்டியில் பார்க்குற நிறைய மனிதர்களுக்குள்ளே இருக்கிற வீக்னஸ்லேருந்து எப்படி அவன் நல்லவனாக மாறிடுறான். எல்லாருமே இப்போ அந்த துப்புரவு பணியாளர் பெண்மணி அந்த பத்மாமா செஞ்ச மாதிரி வறுமையில் இருக்கும்போது அவங்களால நல்ல விஷயம் செஞ்சிட முடியறதில்ல, மனிதாபிமானத்தோடு நடந்த முடியறதில்ல. நான் நல்ல கண்ணையாவை பற்றி சமீபத்தில் அவருடைய மறைவுக்கு போயிட்டு வந்தப்போ கூட ரொம்ப ஆதங்கத்தோடு நான் சொன்ன விஷயம் வந்து என்னென்னா, வறுமை வந்து எல்லா நல்ல குணத்தையும் போக்கிடும். தூய்மை, நேர்மை, அன்பு, பாசம் இது எல்லாத்தையும் வறுமைங்கிற ஒரு விஷயம் வந்து காலி பண்ணிடும். ஆனால் இந்த வறுமை எதுவுமே அவரை எதுவுமே காலி பண்ணலை. அப்படிப்பட்ட ஒரு நல்லவர். அப்புறம் ஒரு நல்லவர் இருக்காருங்கிறதுக்காக எனக்கு எப்போவுமே ஒரு 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்ட ஒருத்தர் அவரை நம்ம இழந்துட்டோன்னு வருத்தப்படுறதை விட அவர் 100 வயசு வரைக்குமே பெருமையாக வாழ்ந்திருக்கார். உண்மையிலே ஒரே ஒரு நாள் 1 மணி நேரம் ஒருத்தர் நல்லவனாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். அதை வச்சு ஒரு படமே எடுக்கலாம். அவனுக்கு இருக்கிற இன்றைய இடைஞ்சல்கள் நடுவில் ஒருத்தன் ஒரு நாள் ஹீரோவாக இருக்கிறது, ஒரு நாள் அவன் நேர்மையோடு இருக்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். அப்படின்னு தான் 100 வருடம் ஒருத்தன் இருந்திருக்கான். அப்படி இருந்த ஒரு மனிதர் கடைசி வரைக்கும் அவரை தவிர வரை அவனு நல்லவனே இந்த ஒரு நாட்டில் பிறக்க மாட்டான், இருக்க மாட்டாங்கிறதுக்காக அவனே 1000 வருஷம் வாழணும்னா எப்படி? அதுதானே இயற்கை. ஸோ அதனால் நான் பேசுகிறது எல்லாமே இந்த மாதிரி ஒரிஜினலாகவே பேசுகிறதே நான் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. அன்றைக்கி போய் நான் என்னுடைய ஆதங்கத்தை சொல்லிட்டு வரேன். இவர் மட்டுங்க எப்படிங்க 1000 வருஷம் இருக்க முடியும்? 101 வயசு நல்லபடியாக வாழ்ந்துட்டு இத்தனைக்கும் புஷ்டியான சாப்பாடு கிடையாது. இப்போ வந்து ஆன்டி ஏஜிங் அதுக்காக ஒமேகா 3 சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, வயசை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, நடிகர்களுக்கு என்ன பண்ணுறது, இவ்வளோ போராட்டத்துக்கு நடுவில் சாதாரணமாக அந்த வீட்டில் சாம்பாரும் ரசமும் ஊறுகாயும் வச்சுக்கிட்டு மிக மிக ஏழ்மையான நிலையில் ஒருத்தர் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்காருன்னா அது உள்ளுக்குள்ளே இருந்த அவருடைய நல்ல குணம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அவரை ஃபீட் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல நல்ல கண்ணையா மாதிரி ஒருத்தரை நம்ம சந்திக்க முடியுதே தவிர சமுதாயத்தில் எங்கே பார்த்தாலும் உலகத்தில் பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்கான அது எல்லாத்தையும் பணத்தால் தான் வாங்க முடியுன்றதுக்காக பணத்தாலேயே வீணாக போகிற மனிதர்கள் மாதிரியான நிறைய மனிதர்களை நான் கதாநாயகனை எடுத்துக்கிட்டதுனால ஒத்த செருப்பில் கூட பார்த்தீங்கன்னா ஒத்த செருப்பில் அவன் வந்து ஒரு 4-5 கொலை பண்ண ஒருத்தவன் தான். ஆனால் அவனுக்கு ஒரு இது வச்சுருக்கான், தன்னுடைய குழந்தை, அந்த குழந்தைய அவன் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இதெல்லாம் நம்ம சொல்லும்போது அந்த உஷாங்கிற தன்னுடைய மனைவி வந்து ரொம்ப ரொம்ப அழகான பெண்மணி. அவள் வந்து உடனே தப்பு செஞ்சிடல, ஆனால் தப்பு செய்கிறதுக்கு தூண்டுற அந்த 2000 ரூபா நோட்டு, கலர்ஃபுல்லான ஒரு நோட்டு, அவளுடைய வறுமையை அதை பயன்படுத்திக்க பார்க்குறது, இதெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக சொல்ல நினைக்கும் போது அதில் கொஞ்சம் யதார்த்தமாக இருக்கட்டுமே, மற்ற படங்களில் பார்க்குற மாதிரி பூச்சி நிறைய இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். அந்த மாதிரி இந்த படங்கள்லாம் இந்த மாதிரி இது வந்து கதையோட வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு பயன்பட்டுருக்குன்னா வளர்ச்சிக்கு பயன்பட்டதுனால தான் அதை நான் பயன்படுத்தியிருக்கேன். பட் படமாக இந்த மாதிரி சில விமர்சனங்கள் இருக்குது, நீங்கள் எப்போவுமே இப்படி தான் சொல்கிறீங்க. இந்த பழி வந்து பாலச்சந்தர் சாருக்கும் இருக்கும். அரங்கேற்றம்னு ஒரு படத்தில் ஒரு பிராமண பெண்மணி சூழ்நிலை காரணமாக அவங்க விபச்சாரியாக மாறினாங்கன்றது அந்த கதை. ஒரு போஸ்டர், ஒரு பரந்த போஸ்டரில் அந்த கதாநாயகியோட முதுகுப்புறம் மட்டும் தெரியும், அதுக்கு மேலே அரங்கேற்றம்னு போட்டிருப்பாரு. இது வந்து சென்சேஷனாக இந்த படத்தை வித்துறது மட்டுமே இல்லை, அதோட வியாபார நுணுக்கம் மட்டுமே இல்லை. ஆனால் அதை மீறி அந்த டைரக்டர் அப்படி சொல்ல ஆரம்பிச்சதுனால தான் எனக்கு அந்த மாதிரி ஒருத்தர் எனக்கு அவருடைய படங்களை பார்க்கணுன்னு தோணுச்சு. ஸோ அதனால் என்னுடைய படங்கள் எல்லா படங்களுமே அப்படி இல்லை. இப்போ சுகமான சுமைகள் அப்படி கிடையாது. சில நேரத்தில் ஒரு நெகட்டிவான கேரக்டர் சரிகம படங்களில் வந்து 2 மனைவிகளுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு தண்ணி அடிக்கிற ஒரு அப்பா, அவருக்கு பக்கத்தில் தண்ணி அடிக்கிற ஒரு பையன், அந்த சூழலே அவனுக்கு காதல்னா என்னன்னு புரியாமல் இருந்தது, ஆனால் அவனுக்கு ஒருத்தி காதல்னா என்னன்னு உணர்த்தினான் அப்படின்னு ஒரு கதை எடுத்துக்கிறேன். மேபி நான் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் எடுத்துக்கும் போது இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியலான காட்சிகள் அதுக்கு பயன்படுதுன்னு நம்புகிறேன். நன்றி.